ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னர் வெளியாக வாய்ப்பில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. படத்தின் கனடா விநியோகஸ்தர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் குழப்பம் நீடிக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். விவரங்கள் என்ன? கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு பிறகு அவர் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் பொங்கல் என்று திரைக்கு வர இருந்தது. தணிக்கை குழுவினுடைய சான்றிதழ் கிடைக்காத ஒரு காரணத்தினால படத்தினுடைய தேதி தள்ளி வைக்கப்படுவதாக படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகாக படக்குழு தரப்பிலும் சென்சார் தரப்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில தணிக்கை குழு தரப்பிலிருந்து படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டும், அப்போதுதான் சான்றிதழ் தர முடியும் என்று சொன்னது. அதன் பிறகாக படக்குழு நீதிமன்றத்திலிருந்து தன்னுடைய வழக்கை வாபஸ் பெற்ற நிலையில படமும் தற்பொழுது மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஓரிரு தினங்கள், அதாவது அதிகபட்சமாக ஒரு 10 தினங்களில் சான்றிதழானது வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு படத்தினுடைய ரிலீஸும் இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதத்தில் நடைபெறும் என்று தகவல்கள் திரைத்துறை வட்டாரத்திலே சொல்லப்பட்டு வந்த நிலையிலே தான் தற்பொழுது கனடாவில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே படத்தினுடைய ரிலீஸ், அதாவது ஏப்ரல் 30க்கு முன்பாக படம் ரிலீஸ் ஆகாது. ஏற்கனவே தாங்கள் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கனடா விநியோகஸ்தர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் ஒரே தினங்களில் வெளியாகும் என்று ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது தமிழ்நாட்டிலும் இந்த திரைப்படம், அதாவது கனடா நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விநியோகஸ்தர்கள் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலும் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் ஜனநாயகன் திரைப்படம் ஒரே நாளில் தான் வெளியாகும். அந்த வகையிலேயே தான் இந்த திரைப்படமானது தமிழ்நாட்டிலும் இந்த ரிலீஸ் தேதி ஏப்ரல் 30க்கு பிறகாக வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாதம் இறுதியில் அல்லது ஜனவரி மாதம் முதல் 2வது வாரங்கள்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிப்பு வெளியாகும். சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அதாவது அறிவித்த பிறகு அரசியல் கட்சி தலைவருடைய படம் என்பது வெளியாவதிலே சிக்கல் இருக்கின்றது. அதற்கு தேர்தல் ஆணையத்திலே முன் அனுமதி பெற வேண்டும். இந்த வகையிலே தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஏப்ரல் 30க்கு முன்பாக வெளியாகாது என்ற தகவலும் தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் ஏப்ரல் 30க்கு முன்பு வெளியாகாது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையிலே ரசிகர்கள் மிகுந்த கவலையை அறிந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய்.